மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம், கேரக்டரிஸ்டிக் கர்வ் தான் பார்க்க போறோம். கேரக்டரிஸ்டிக் கர்வ் 3 வகையான கேரக்டரிஸ்டிக் கர்வ் இருக்கு. மெயின் கேரக்டரிஸ்டிக் கர்வ், மெயின் கேரக்டரிஸ்டிக் கர்வ் வந்து என்ன பேருன்னா வேரியபிள் ஸ்பீட் கர்வ்னு ஒரு பேர் இருக்கு, இல்லை கான்சன்ட்ரேட் கர்வ் அப்படின்றது. ஸோ மெயின்னாலே வந்து ஹெட் அப்படின்னு வச்சுங்க. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னாங்க, அப்போ தலை தான் மெயின் அப்படின்னா தலை. ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கர்வ், அப்போ ஓஎஸ் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ரேட்டிங் கர்வ்னாலே வந்து ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக் கர்வ்னாலே கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஓஎஸ். முஸ்டல் கர்வ், முஸ்டல் கர்வ்னா கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வ். அப்போ முஸ்டல்ன்ற வார்த்தையில் வந்து லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி லெட்டர் வந்து இ இருக்கு, எஃபிஷியன்சி, இ ஃபார் எஃபிஷியன்சி. எட் ரிமைன் கான்ஸ்டன்ட் இன் ஆல் 3 above curves. இதில் என்ன அப்படின்னா எட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆல் 3 above curves சொல்லிட்டான். ஸோ பெல்டான் வீலுக்கு இங்கே படம் இருக்கு. ஃபுல் கேட் ஓப்பனிங்க்கு மேலே இருக்கும், 3/4 கேட் ஓப்பனிங்க்கு. இது வந்து யூனிட் டிஸ்சார்ஜிங் யூனிட் ஸ்பீடுக்கும் போட்டுருக்காங்க. எல்லாமே யூனிட் ஸ்பீடு கீழே இருக்குது, எக்ஸ் ஆக்சில் இருக்குது. யூனிட் டிஸ்சார்ஜிங் போடணும், ஸ்ட்ரைட் லைனாக வருது. ஃபுல் கேட் ஓப்பனிங் மேலே இருக்குது, குவார்டர் கேட் ஓப்பனிங் கீழே இருக்குது. இது வந்து பேரபோலா மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கு யூனிட் பவர் போடும்போது. யூனிட் ஓவரால் எஃபிஷியன்சி போடும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி வருது, அவ்வளோதான். ஏறுது இறங்குது. 1/4 வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, 1/2 வந்து கொஞ்சம் மேலே ஏறுது, 3/4 வந்து. ஆனால் ஃபுல் பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்து கிளம்புது அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கான டயக்ராம் மாதிரி வரல. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பெல்டான் வீல் அப்படின்னாலே வந்து யூனிட் டிஸ்சார்ஜுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், டிஸ்சார்ஜுக்கு வந்து லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆசை அப்படின்னு தெரியும். யூனிட் பவருக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கலாக ஏறும். பவர் எஃபிஷியன்சிக்கு வந்து அதே மாதிரி தான் கர்வ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வரும். இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி வரைஞ்சி பார்க்கணும். வெறும் புக்கு மட்டும் வச்சு படிக்கிறது வந்து எப்பவுமே வந்து படிக்கும்போது யூ ஷுட் ஹேவ் த பேப்பர் அண்ட் பென். ஏன் படித்தா வந்து மண்டையில் ஏற மாட்டேது அப்படின்னா, பேப்பர் எப்பவுமே படிக்கும்போது கையில் பேப்பர் வச்சுக்கணும், அப்படியே கிரி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது உண்மையான படிப்பு, அப்போ தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ சீக்கிரமாக படிங்க, சீக்கிரமாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.